இந்தியா ஆஸ்திரேலியா இடையான முதல் ஒருநாள் போட்டி சிட்னியில் நடந்து வருகிறது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் ஆடிய ஆஸ்திரேலிய அணி 288 ரன்கள் குவித்தது. தொடக்க வீரரும் கேப்டனுமான பிஞ்ச் வெறும் 6 ரன்களில் இன்னிங்ஸின் 3வது ஓவரிலேயே வெளியேறினார். மற்றொரு தொடக்க வீரர் அலெக்ஸ் கேரி 24 ரன்களில் ஆட்டமிழந்தார். அதன் பிறகு கவாஜா மற்றும் ஷான் மார்ஷ் ஆகியோர் பொறுப்பாக பார்ட்னர்ஷிப் அமைத்து ஆடி இருவருமே அரை சதம் அடித்தனர். பின்னர் அபாரமாக ஆடி ரன்களை குவித்த ஆன்ஸ்கம்ப் 73 ரன்கள் எடுத்தார். மார்க் ஸ்டோனிஸ் மற்றும் ஆன்ஸ்கம்பின் கடைசி நேர அதிரடியால் ஆஸ்திரேலிய அணி 50 ஓவர் முடிவில் 288 ரன்கள் குவித்தது. 288 ரன்கள் என்ற இலக்குடன் இந்திய அணி களமிறங்கியது. முதல் ஓவரை ஆஸ்திரேலிய அணியின் அறிமுக வேகப்பந்து வீச்சாளர் ஜேசன் பெரன்டாஃப் வீசினார். முதல் ஓவரிலேயே இந்திய அணியை தெரிக்கவிட்டார். முதல் ஓவரின் 5வது பந்து ரோஹித் சர்மாவின் கால் காப்பில் பட்டது. அதற்கு LBW அப்பீல் செய்தனர். ஆனால் அம்பையர் மறுத்துவிட ஆஸ்திரேலிய அணி ரிவ்யூ செய்தது. பந்தானது லெக் ஸ்டம்பிற்கு வெளியே பிச்சானதால் அவுட் இல்லை. ஆஸ்திரேலிய அணி ரிவ்யூவை இழந்தது. 5வது பந்தில் ரோஹித்தை மிரட்டிய பெவன்டாஃப் கடைசி பந்தில் தவானை வீழ்த்திவிட்டார். அறிமுக போட்டியின் முதல் ஓவரிலேயே விக்கெட்டை வீழ்த்தி மிரட்டினார். இதையடுத்து ரோஹித்துடன் கோலி ஜோடி சேர்ந்தார். ரிச்சர்ட்சன் வீசிய 2வது ஓவர் மேடானது. மீண்டும் ரிச்சர்ட்சன் வீசிய 4வது ஓவரில் கேப்டன் கோலி மற்றும் அம்பத்தி ராயுடு ஆகிய இருவரையும் அடுத்தடுத்து பந்துகளில் வீழ்த்தினார். இதையடுத்து இந்திய அணி 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி வருகிறது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.